நீ நினைக்கும் ஒன்றை தருவதற்குத்தான் இந்த வாராகி இப்பொழுது உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். உன் அதிர்ஷ்டத்தின் உறவை விட்டு விடாதே. யார் ஒருவருக்காக இத்தனை காலமாக கண்ணீரோடும் கவலையோடும் காத்திருந்தாயோ, அந்த கண்ணீருக்கும் கவலைக்கும் விடை கொடுக்கும் தருணத்தை இந்த வாராகி உனக்கு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நல்ல பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் கண்ட கனவுகளை எல்லாம் நிஜமாக்க வந்திருக்கின்றேன். கடந்து போகின்ற வாழ்க்கையில் இவர்தான் வர வேண்டும், அவர்தான் வர வேண்டும் என்று நாம் எப்பொழுதுமே தீர்மானிப்பதில்லை. வருகின்றவர்களை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது. யார் என்ன சொன்னாலும் சரி, என் கூட என் பயணத்தில் இணைந்திருப்பது சர்வசாதாரணமானவள் அல்ல என் தாய் வராகி என்று. உன் தாய் வராகி உன்னோடு இருக்கும்போது, உன் இதயத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உன் பிரார்த்தனைகளை செவி கொடுக்க மாட்டாளா என வருகின்ற வினைகளும் அந்த வினைகளையும் தாண்டி ஜெயிக்க போகும் கட்டத்தை என் பிள்ளைகளுக்காக நான் நிரந்தரமாக்க தர வந்து இருக்கும்போது நீ தீவினைகளை பற்றி எல்லாம் கலங்கிக் கொள்ளாதே. உனக்கு வழித்துணையாக உன் அதிர்ஷ்டத்தின் உறவான் அந்த பெண்ணை உன்னை தேடி வந்து தருவதற்குத்தான் வந்திருக்கின்றாள். நடக்க போகும் எல்லா மாற்றத்திற்கும் நானே உறுதுணையாகத்தான் அதை முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். கஷ்டம் வந்து விட்டது, கவலை வந்து விட்டது என்று நீ மூளையிலே முடங்கி விடாதே. முதலில் உன் வீட்டை விட்டு வெளியேறி வந்து உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை தெளிவாக்கிக்கொள். வரப்போகின்ற விஷயத்தை இப்பொழுதே நினைத்து கொண்டு நாளைய நிலையை எண்ணிக்கொண்டு நீ பதற்றமாக இப்பொழுது உன் வீட்டிற்குள்ளே இருந்துவிட்டால் எப்படி கண்ணின் மணியே உன் காரியம் சாத்தியமாகும்? அத்தனை விஷயத்தையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்குத்தானே இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் யோசிக்காதே. என்ன நடக்கும் என்பதில் நீ தீர்மானமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் எத்தனை நிலைகள் வந்தாலும் எனக்கானவள் என்னை தேடி வந்து எனக்கான வெற்றி செய்தியை தருவாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நீ உன் மாற்றத்தை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கும் இந்த வேளையிலே உன் மாற்றமானது நல்ல நிலையானதாகத்தான் உன்னை தேடி வரப்போகிறது. நம்பிக்கை கொள். யாரும் இல்லை என்ற தருணத்தை விட்டு விட்டு எனக்காக என் அம்மையானவள் ஒருவளை அனுப்பி வைத்திருக்கின்றாள். அவள் நான் தேடுகின்ற செய்கின்ற விஷயத்திலே எனக்கு முன்னதாக நினைத்து கொண்டு செய்து அவளின் உதவி சரியான நேரத்தில் எனக்கு கிடைக்கப் போகிறது என்று நம்பிக்கை கொள். விடுகின்ற விடியில் உனதாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். மனதின் பாதைகளை தெளிவாக்கிக்கொள். அங்கு எப்படி உனக்கான வெற்றியை பெறுவதற்கு இவ்வளவு காலம் காத்து கொண்டு இருந்தாயோ அதுபோலத்தான் இந்த தாயும் உனக்கான நல்ல நேரத்தை வகுப்பதற்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். இதோ உனக்கு ஏற்ற நிலையும் சூழ்நிலையும் வந்து விட்டது. காலங்கள் கடினமானதாக இருக்கலாம். ஆனால் யாருக்குமே எந்த பிள்ளைக்குமே என் பிள்ளைகள் அங்கு துரோகத்தை இழைக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டுதான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீயோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த தாயை தேடி நாம் தான் சென்றிருக்கின்றோம் என்று. அதுவல்ல என் கண்ணின் மணியே. நீ படும் பாட்டை நினைத்து கொண்டும் நீ வடிக்கும் கண்ணீரை கண்டு கொண்டும் தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்று இந்த வாராகி என் பிள்ளையை தேடி நான் தானாகவே வந்திருக்கின்றேன். வருகின்ற மாற்றங்கள் உனக்கானதாகத்தான் இருக்க போகிறது. இனியாவது என் நிலை மாறிவிட வேண்டும் என்றுதானே என்னை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றாய். அடியெடுத்து வைக்கின்ற முதல் அடியில்தான் உனக்கான பயமும் பதற்றமும் அங்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பதற்றத்தையும் பயத்தையும் தாண்டி நீ வந்து விட்டால் நீ ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் என்று உண்மை உனக்கு புரிந்து கொள்ளும் நேரமும் வந்துவிட்டது. நடக்கின்ற தருணத்தையும் வருகின்ற தருணத்தையும் எண்ணி நீ கலக்கமடையாதே. உன்னை சுற்றி யார் இருக்கின்ற தகுதியை உடையவர்களோ அவர்களை மட்டும்தான் இந்த வாராகி உன்னிடத்தில் இருப்பதற்கு நான் அனுமதி கொடுத்து இருக்கின்றேன். மனதில் பட்ட பாடு எல்லாம் நான் அறியாமல் இருக்குமா? நீ அங்கு போகின்ற இடத்திலெல்லாம் எத்தனை ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் பெற்றிருக்கின்றாய் என்று இந்த வாராகிக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் இந்த வாராகி நீ கரம் பற்றியிருக்கின்றாய். அம்மா, எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. உன் முடிவுதான் என் முடிவு. உன் நாமந்தான் என் வெற்றி ஜெயம் என்று என் நாமத்தை மட்டுமே என் பிள்ளைகள் அங்கு சுபிக்ஷமாக சுபித்து கொண்டே இருக்கின்றார்கள். என்ன தெரியுமா? ஓம் வராகி தாயை போற்றி,
ஓம் வராகி தாயை போற்றி என்று சொல்லும் போதெல்லாம் என் அங்கம் குளிர்ந்து உனக்கான வெற்றியை நான் தீர்மானித்து கொண்டு இருப்பதை நீ முழுமையாக உணரக்கூடிய நேர காலம் வந்துவிட்டது. வருகின்ற செயல் எல்லாம் உன்னை அவமானப்படுத்துவதற்கும் உன்னை ஏமாற்றத்தின் விளிம்பில் சிக்க வைப்பதற்குமோ என்று நீ சில சமயத்தில் அங்கு சந்தேகப்படுகிறாய். ஆனால் இந்த விழிப்புணர்வு இருப்பது சரிதான். எல்லோரையும் ஒன்று போல் நினைத்து விடாதே. ஒருவருடைய குணங்கள் அங்கு ஏற்ற இரக்கத்தை பெற்று கொண்டுதான் இருக்கும். அவரவரின் குணங்கள் அவரவரின் சூழ்நிலை பொறுத்து தான் அமைந்து கொண்டு இருக்கின்றது. ஒருவரை குறை சொல்வதற்கு முன்னதாகவே நாம் ஏன் அந்த இடத்தில் நமக்கான பாதையை செய்வதற்கு அங்கு தடையாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி தடையாக இருந்து கொண்டு இருப்பதற்கு என்ன இருக்கின்றது என்பதில் நீ உறுதியாக இரு. என் தங்க பிள்ளையே, உன் தெளிவை நான் தர வந்திருக்கும் போது, உன் முடிவை நானாக எடுத்துக்கொண்டு இருக்கும்போது யாரை பார்த்து நீ கலக்கமடைந்தும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய்? வருகின்ற செயல்கள் எல்லாம் உனக்கானதாக மாறப்போகும் நிலையை உருவாக்கிவிட்டுத்தான் இந்த வாராகி நான் வெற்றி நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். தீராத ஆசைகளும் கவலைகளும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் ஆசைகள் சொல்வதை கேட்பதா, கவலைகள் சொல்வதை கேட்டு முடங்கி விடுவதா என்று தெரியாமல் உன் மனம் அங்கு களையிழந்து கொண்டு இருக்கின்றது. உன் மனம் எப்படி களையிழந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோல உன் மகமும் உன்னை அங்கு தோற்று போய் விடுவோமோ என்று நினைக்க சென்று கொண்டு இருக்கின்றது. அந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நீ உன் வீட்டு கண்ணாடி முன் நின்று ஏன் நான் இப்படி இருக்கின்றேன் என்று உன் தோற்றத்தை நீ எப்படி அழகுபடுத்துகிறாயோ அதுபோல உன் நம்பிக்கை தரும் விஷயத்தையும் நீ மென்மேலும் மெருகேற்றி கொண்டே இரு. இந்த வாராகின் ஒளி தீபமே உனக்கு 1000 கதைகளை சொல்லி கொண்டு இருக்கும். அனுதினமும் இந்த வாராகி நடத்தும் அற்புதம் இனி உன் வீட்டிலும் காண்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். எவ்வளவு காலத்திற்குத்தான் இப்படியே செல்வது என்று நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த தாயான் அவள் வந்து இருக்கின்றேன். உன் அதிர்ஷ்டத்தின் உறவை நீ கைப்பற்றி கொண்டு இருக்கும் போது என் தங்கமே எதுவுமே இல்லை, எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ வீணாக உன் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கின்றாய். ஏமாற்றத்தின் விளிம்பில் நீ தத்தளித்து கொண்டு இருக்கின்றாயோ? கரை சேர்வது எப்படியம்மா என்று நீ என்னிடம் வேண்டிக் கொண்டு விட்ட பிறகும் உன் கரத்தை பற்றாமல் நான் இருப்பேனா? இதோ உனக்கு வேண்டிய பொக்கிஷத்தோடு உனக்கு வேண்டிய செயலோடு உன் கைப்பிடித்து உன் கரை சேர்ப்பதுதான் இந்த வாராகின் வேலையாக இருந்து கொண்டு இருக்க போகிறது. எல்லா விஷயமும் இப்படியோ அப்படியோ என்று எண்ணிக்கொள்வதை விட எப்படியாயினும் என் தாய் என் கூடத்தான் இருக்கின்றாள் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். இது நாள் வரையிலும் நீ பட்ட பாட்டிற்கான பலனை நான் கொடுக்க வந்து இருக்கும் போது நீ ஏன் வீணாக அழுது கொண்டு இருக்கின்றாய்? புலம்பிய புலம்பல்களுக்கெல்லாம் இந்த தாயை தவிர வேறு யாரால் இங்கு விடை கொடுக்க முடியும்? நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கும் போது நீ சற்றும் மனம் தளர்ந்து விடாதே. உன்னுடைய அடுத்தடுத்த நிகழ்வினை நோக்கி பயணிக்கும் போது சில தடைகளும் வரலாம், சில குறைகளும் வரலாம். அந்த தடைகளின் குறைகளையும் தாண்டி நீ எப்பொழுது உன் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கான வைராக்கியம் வளர்த்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த வைராக்கியம்தான் உன் வெற்றியை தீர்மானிக்கின்றது. என் தங்கமே, இங்கு நினைப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நீ எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் இருந்து விட்டால் போதும். உன் வாழ்க்கையின் தருணத்தை நீ எட்டிவிற்றுதான் என்று அர்த்தம். நீ நினைத்ததோ நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தர வந்திருக்கும் போது எதற்காக தங்க பிள்ளையே மனம் கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய்? சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் நான் அதை நானைப்படித்தான் நடத்தி கொண்டு இருக்கின்றேன். அதற்கு ஏன் தாயே உன்னை கையெடுக்க வேண்டும் என்று நினைத்து விடாதே. அந்த காரியத்தின் வீரியத்தை குறைக்க என்னால் இயலும். அதனால்தான் இந்த பிள்ளையை தேடி நானே வந்து இருக்கின்றேன். உன் விதியே இப்படித்தானோ என்றுதானே உன் விதியை நினைத்து உன் மனம் கலங்கி கொண்டு இருந்தது. இதோ உன் விதியை கரும வினையின் பிடியிலிருந்து காப்பாற்றி உன்னை நல்வழிப்படுத்தத்தானே வந்திருக்கின்றேன். எத்தனையோ செல்வங்கள் என்னிடத்தில் அருள் பெற்று சென்றிருக்கும் நல்ல வேளையிலே நீ எது நினைத்தும் மனம் வருந்தாதே. கண்டிப்பாக நீ நினைத்தது நடக்கும். உனக்கான தீர்வை நான் சொல்ல போகும்போது எதை எப்படி செய்ய வேண்டுமோ என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க போகும்போது நீ எதை பற்றியும் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. தினம் தினம் ஏதோ ஒரு மாறுதலுக்காக நீ காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த மாறுதல் இப்பொழுது வருமா அப்பொழுது
பொழுது வருமா என்று கண்களை மூடி என்னை நோக்கி இருக்கும் என் பிள்ளையை உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. சந்தோஷத்தின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லத்தான் இந்த வாராகி நான் வரப்போகிறேன். தருவது நானாக இருக்கும்போது, வருவது வெற்றி தாயாக இருக்கும்போது நீ யாரை பார்த்து கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய்? எல்லா சூழ்நிலையும் உனக்கு நல்லதாக நன்மையான விஷயத்தை நோக்கித்தான் அடியெடுத்து வைத்திருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உனக்கானது நான் நல்லதை மட்டும்தான் தருவேன். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அதையே நான் தருவேன். ஓம் வராகி தாயே போற்றி.